மாதவிட சுகாதார நாள் அப்படின்றது மே 28ஆம் தேதி மாதவிட சுகாதார நாளா கொண்டாடுறாங்க எல்லாமே. சரிங்களா? இப்போ மாதவிட சுகாதாரம் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்றத மெயினா நம்ம எதை பத்தி மேடம் நிறைய பெரிய டாபிக் அது. ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து மெயினா குழந்தைகளுக்கு எது பத்தினா மெயினா பார்க்க போறது வந்து நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், சேஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றது, நம்ம எப்போ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? இது மெயினா பார்க்க போறோம். அப்போ அண்ணன் வந்து மாதவிடாய் இருக்கும்போது நம்மளுக்கு சிலர் வந்து நம்ம காது வழியா கேட்போம், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது. ஆனா உண்மையா ஃபேக்ட் என்ன நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பேச போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவேர்னஸ். இந்த மாதவிடாயினால நம்மளுக்கு என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் 28 நாள் கழிச்சு வருது, இதான் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அந்த மாதவிடாய் நம்மளுக்கு வரலாற்றி நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை வரும். ஒரு பொண்ணுக்கு மாதவிடாய் வரல அப்படின்னா அதுக்கு ஹெல்த் என்னென்ன வரும் பிரச்சனை. அதுக்கு வந்து கேன்சர் வரலாம், சர்விக்ஸ் கேன்சர் வரலாம், கிட்னி பிரச்சனை வரலாம், பிரெஸ்ட் கேன்சர் வரலாம். இதெல்லாம் மாதவிடாய் வராதவங்களுக்கு. ஸோ இந்த மாதவிடாய்ன்றது வந்து இட் இஸ் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பூம், அது வரம் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது அப்படியே அந்த சொசைட்டி நம்மளை அப்படியே ஆப்போசிட்டாக நினைக்கிறோம். சரியா? அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் மென்டாலிட்டி வருது. அப்போ மாதவிடாய் அப்போ என்ன ஹார்மோன்ஸ் சுரக்கும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ள உள்ள வச்சுட்டு இங்கே அடைச்சிப்போம். இங்கே வந்து ஹார்மோன்ஸ் இது நம்ம இங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் கிடையாது, பட் சென்னை அந்த மாதிரி ஏரியாஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது ஹார்மோன்ஸ். சரிங்களா? இது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வரும்போது இது ஃபுல்லாயிரும். ஃபுல்லானதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற வச்சுக்கணும். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுறோம், பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா துணி யூஸ் பண்ணாங்க. சரியா? ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது காட்டன் துணி வச்சுக்கோங்க, தட்ஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் திங். சரிங்களா? அது காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கிறது வந்து வெரி வெரி சேஃப். ப்ளஸ் பேட்ஸ் வந்து நல்ல ரிலையபிளான பேட்ஸ் தான். நாங்கள் வந்து விஸ்பர்லாம் நாங்கள் முன்னாடி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து நோ. ஏன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் அதை நம்மளுக்கு ஜெல் மாதிரி ஆக்கிடுது இல்லையா? யார் யாருக்கு பீரியட்ஸ் வந்து இருக்குதுங்க, மாதவிடாய் யார் யாருக்கு வந்து இல்லை உங்களுக்குலாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு யார் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா? உங்களுக்குலாம் இல்லையா? உங்களுக்கு மட்டும் கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம சேஃப் பேட்ஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க நீங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 to 6 hours தான் டைம். ஒரு பேட் வச்சா 4 to 6 hours தான் டைம். அதுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் பேட் மாற்றிடுறோம். இல்லை மேடம் முன்னே வச்சுட்டு நைட் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் மாற்றிக்கலாம் மேடம், கொஞ்சம் ஒன்று தான் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நோ, ஏன்னா அதுலேருந்து என்ன வருது, பிளட் வருது. இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பிளட் நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பாக்டீரியா உருவாகும். பிரெட் அப்படியே பிரெட் பேக்கெட் பார்த்துருக்கீங்களா, பிரெட் 2-3 நாள் வச்சா என்ன ஆகும், ஃபங்கஸ் உருவாகும். அதே மாதிரி பிளட் வந்து பாக்டீரியா. பிளட்டோட என்ன பண்ணும், பாக்டீரியாவை பிடிச்சிக்கும் ரைட்டாக. சரியா? அப்போ பாக்டீரியா போடும்போது தொற்று. அப்போ அடிக்கடி அவங்களுக்கு இந்த கீழ்ப்பகுதியில் அரிக்குது மேடம், அப்படியே லேடிஸ் சொல்லுவோம், அரிப்பு இருக்குது மேடம். ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளப்படுதல். மாதவிடாய்க்கப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல். மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். நமக்கு வந்து இன்னர்ஸில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், அது நார்மல். ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்னா அது வந்து கலர் மாறும். இப்போ கலர் மாறிச்சுன்னா வெள்ளப்படுதல என்ன பண்ண ஆகப்போகுது அப்படின்னா, அப்போ உனக்கு பாக்டீரியா தொற்று ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ இது வாய், கர்ப்பப்பை வாய். சரியா? அப்போ இது ஃபுல்லாக கர்ப்பப்பை ஃபுல்லாக பாக்டீரியா தொற்று ஆயிடும். அப்போ கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடம்பு உருகி போயிடும். அடிக்கடி உடம்பு உருகி வேஸ்டாக போயிடும். சரியா? ஸோ இது நெதர் திங்ஸ் வாஷிங். எப்படி வாஷ் பண்ணுறது, க்ளோத்ஸாக இருந்துச்சுன்னா யூஸ்வலி நாங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ண தான் சொல்லுவோம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே டிஸ்கார்ட் பண்ணுவோம். எங்களால் முடியல மேடம் அப்படின்னா டெட்டால் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நைட்டில் அப்படின்னா நல்லா வெயிலில் போட்டு இன்னும் ஒரு வாட்டி தான், அதுக்கு மேலே கிடையாது. அந்த துணியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணவே கூடாது. அது போய் பிளாக்கேஜ் பண்ணிடுவோம். நல்லா பேக் பண்ணி இது பண்ணி அதுக்குள்ளே பில்ல போட்டுருவோம். சரியா? மித் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னா மாதவிடாய் இந்த பிளட் வருது இல்லை உடம்புலேருந்து நம்மளுக்கு மாதவிடாய் பிளட் வருது.